ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஜாப் ரோல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரொம்பவே கம்மியாக எடுத்துகிட்டு வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை ரொம்பவே லைக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதாவது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டீம்டு காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் நீங்கள் 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசைன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போக முடியும். அடுத்து HVAC இன்ஜினியரிங் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போக முடியும். அடுத்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போக முடியும். அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போக முடியும். இதெல்லாம் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது பாய்ஸுக்கு அதிகமாக பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னே சொல்லலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே எதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு காரையோ ஒரு பைக்கையோ வந்து நம்மளால் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஜாப் ரோல்ஸ்க்குமே உங்களால் போக முடியும். இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர் இயருக்கு அப்ராக்சிமேட்டாக 4 to 8 lakhs வந்து உங்களுக்கு அதாவது கொடுக்குறாங்க. பிகினராக இருந்தாலும் சரி 4 to 8 lakhs வரையுமே உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கோர் பண்ணுறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எழுதினாலே போதும். அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்பவே டாப் காலேஜில் கிட்டத்தட்ட 30 to 40 years எக்ஸ்பீரியன்ஸான காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸோட நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.